ஐயா வாழ்க்கையான முழக்கப்பட்ட அந்த உணர்ச்சி பூர்வமானது எல்லாரும் குலதெய்வம் வாழ்க்கை ஐயா வாழ்க்கை எப்போ சொல்லிட்டாங்க, எத்தனையோ முழக்கப்பட்டாங்க. எனக்கு அதெல்லாம் அந்த மாநாட்டை பார்த்தபோது அவர்கள் முழக்கமிட்ட காட்சி, நான் கையெழுத்த காட்சி, இதெல்லாம் நினைக்கும் பொழுது நமக்கு நான் என்னை தொட்டு பார்த்துக் கொள்கிறேன். அப்போ 86 முடிஞ்சு 87 ஒரு 10 வருஷம் பரிசு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அந்த அளவுக்கு ஒரு உணர்வு. பதினேழாம் தேதி மிக சிறப்பான பொதுக்குழு திண்டிவனம் புதுச்சேரி நெடுஞ்சாலையில் புதுச்சேரிக்கு அடுத்து பட்டானூர் சங்கமித்ரா திருமண குளத்தில், அதுவும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்குழுவாக யாரும் நடத்தாத பொதுக்குழுவாக அது அமையப் போகிறது. அதற்கு மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவரும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுக்குழு உறுப்பினர்களை அழைத்து வருவதற்கு அல்லது தானே வருவதற்கு வேண்டிய முயற்சிகளிலே பாட்டாளி சொந்தங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்களையும் அந்த பொதுக்குழுவிற்கு, சிறப்பு பொதுக்குழுவிற்கு உங்களையும் அழைக்கிறேன். கட்டாயம் வாருங்கள், அந்த காட்சியை பாருங்கள். ஒன்று, சென்னை திருமங்கலம் அண்ணாநகர் பகுதியில் சிறுமியிடம் தகாத முறையில் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டதாக வெளியாகி இருக்கும் செய்தியை படித்து துடித்து போனேன். நீங்களும் துடித்து போயிருப்பீர்கள். குற்றவாளிகள் எத்தனை சமூக அந்தஸ்துகள் இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும். சிறுமியின் சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம்களை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சமூக வலைதளங்களை பாதுகாப்பான முறையில் உங்களுடைய உயர்ச்சிக்காக மட்டுமே கையாளுங்கள் பிள்ளைகளை என்று கற்றுக்கொள்கின்றேன். அவங்களுடைய உயர்வுக்காக இப்பொழுது விஞ்ஞானம் ஆராய்ச்சிகள் வேகமாக நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை தெரிந்து கொள்ள, அதை படித்தால் அவர்களுக்கு எல்லா வகையிலும் பயன்படும் பிள்ளைகள். அதை விட்டுவிட்டு வேறு எதையாவது படங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களும் அதை சரி செய்ய வேண்டும், கண்காணிக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்கு கைபேசி வாங்கி கொடுக்காமல் அந்த கைபேசியை எப்படி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுத்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம், அதை கல்விக்காக ஆராய்ச்சிக்காக எப்படி பயன்படுத்துவது என்று பிள்ளைகளுக்கு
பெற்றோர்கள் படித்த பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். படிக்காதவர்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் அந்த பொறுப்பை ஏற்று இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் பார்க்கணும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதனாலே செல்பேசி அவசியமான ஒன்றுதான். ஆனாலும் அது பல வகையிலே தவறாக பயன்படுத்தப்படுகிறது. ஒருவரை கண்டபடி அண்ணா என்று உண்மையல்லாத செய்திகளை எல்லாம் அவனுக்கு, அதாவது கத்தியாலே ஈட்டியாலே குத்தி கிழிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வசனங்களை எழுதி இந்த கைபேசியில் போடுவார்கள். ஒருவர் தாக்கிக் கொள்வது அல்லது குறிவைத்து பல பேர் ஒருவரை திட்டுவது, கேவலப்படுத்துவது, இதையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக எல்லோரையும், குறிப்பாக இளைஞர்களை கேட்டுக் கொள்கின்றேன், கட்சியினரை கேட்டுக் கொள்கின்றேன், இந்த மாதிரி அசிங்கமான வேலைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் முன்னேற்ற பாதை என்று ஒரு இருக்கிறது. அந்த பாதையிலே செல்லுங்கள். நீங்கள் உங்கள் நாளுக்கு நாள் நீங்கள் உயர்ந்து கொண்டே போக வேண்டும். அந்த அதையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்.